So welcome to today's current affairs session. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பாருங்களேன், ஸோ நம்ம நேற்று ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ கன்சென்சஸ் ஆன் நியூ கிளைமேட் ஃபினான்ஸ் கோல் வந்து பார்த்தோம்னா ரிமைன்ஸ் எலூசிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எலூசிவ் மீன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு டிஃபிகல்ட்டாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் அந்த டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான் இருக்குன்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்களேன், ஸோ a day before this round of UN climate talks are scheduled to end in Baku. ஓகேங்களா, அசர்பைஜானோட கேபிட்டல். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வருஷம் COP29 வந்து பார்த்தோம்னா எந்த கண்ட்ரி வந்து பார்த்தோம்னா ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பக்குவோட இதுவும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் வந்து பார்த்தோம்னா அசர்பைஜான் அண்ட் அர்மேனியாக்குள்ளே வந்து பார்த்தோம்னா ஸோ ஒரு லேண்ட் கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தோம்னா ஸோ UPSC அண்ட் வந்து பார்த்தோம்னா நான் முதல்வன் எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் பற்றி எந்த கண்ட்ரிஸ்குள்ளே அப்படின்ற மாதிரி கொஷின் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது அதோட லேண்ட் பவுண்டரியும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அது போக ஸோ டு எண்ட் இன் பக்கு டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ எஸ்டர்டே ஐ டோல்ட் யூ ரைட். ஸோ டெவலப்டு நேஷன்ஸ் அப்படின்றது என்ன நமக்கு தெரிஞ்சோம், வளர்ந்த நாடுகள்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஜெர்மன், ஓகேங்களா, ஃப்ரான்ஸ், இவங்கெல்லாம். ஸோ இப்போ இருக்கிற வந்து பார்த்தோம்னா ஸோ டெவலப்பிங் நேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்தியா வந்து பார்த்தோம்னா இருக்காங்க. ஸோ இது நம்ம படிக்கும் போதே வந்து பார்த்தோம்னா இப்போ ஸ்ரீராம் சௌலியாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புக் வந்து பார்த்தோம்னா ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சம்மந்தமாக வந்து பார்த்தோம்னா அவர் எழுதியிருக்கார். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அவைலபிள் இன் மார்க்கெட் ஆல்சோ. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா அவர் ஸோ மிடில் பவர் அண்ட் சூப்பர் பவர் பற்றி பேசுகிறார். ஓகேங்களா. ஸோ இந்தியாவை அவர் மிடில் பவர் அந்த ஸ்டேட்டில் கூட வந்து பார்த்தோம்னா கம்பேர் பண்ணல. ஸோ எபவ் மிடில் பவராக தான் வந்து பார்த்தோம்னா கம்பேர் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ அப்போது இந்தியா வந்து பார்த்தோம்னா ஸோ டெவலப்பிங் நேஷன்றதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஸோ இட் இஸ் வந்து பார்த்தோம்னா அட்டைன் ஓகேங்களா அடுத்த ஸ்டேஜுக்கு போயாச்சு. ஸோ 2047 வந்து பார்த்தோம்னா அந்த டெவலப்டு நேஷன்ற ஸ்டேட்டஸை வந்து பார்த்தோம்னா அட்டைன் பண்ணணுன்றது தான் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டோட வந்து பார்த்தோம்னா டார்கெட்டாகவே இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா இப்போது கடந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் கூட வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கான பாலிசிஸ் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறையவே எடுத்துகிட்டு இருக்காங்க. யூ கேன் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டி மோடல் கனெக்டிவிட்டி அந்த ப்ராஜெக்ட்ஸாக இருக்கிறோம். அண்ட் வேர்ல்டு லெவலில் யூ கேன் டேக் வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அண்ட் கோலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸில் வந்து பார்த்தோம்னா டெவலப்டு கண்ட்ரிஸே பேச தயங்குற விஷயத்தை வந்து பார்த்தோம்னா ஸோ இந்தியா வந்து பார்த்தோம்னா முன் வச்சு பேசுகிறாங்க. ஓகேங்களா. அண்ட் இன் எவ்ரி ஸ்பியரில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தோம்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இட் ஷோஸ். ஓகேங்களா. ஸோ இந்தியா இஸ் வந்து பார்த்தோம்னா ரியலி க்ரோயிங். ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ அது போக ஸோ developing nations are far from agreeing on a number, okay, still denoted as X in the draft text, okay, that will define the world's new collective quantified goal, okay. So this is very important thing. They can ask வந்து பார்த்தோம்னா NCQG, okay. So அதோட வந்து பார்த்தோம்னா டெஃபினேஷன் என்னன்னு கேட்கலாம். So that is வந்து பார்த்தோம்னா நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் வந்து பார்த்தோம்னா கோல். ஓகேங்களா. ஸோ இட் டிஃபைன்ஸ் த குவான்டிட்டி லைக் ஓகேங்களா ஆன் கிளைமேட் ஃபினான்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் த NCQG ரெஃபர்ஸ் டு மணி தட் வில் பி கிவன் பை டெவலப்டு கண்ட்ரீஸ். ஓகேங்களா. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த மணியை ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஏன் அந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வி கேன் வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியட்லேருந்து வந்து பார்த்தோம்னா ஸோ டெவலப்டு நேஷன் வந்து பார்த்தோம்னா நிறைய ரிசோர்ஸஸை வந்து பார்த்தோம்னா டெப்ளீட் பண்ணாங்க. ஸோ தே என்விரான்மெண்ட்டை வந்து பார்த்தோம்னா அதிக அளவுக்கு இம்பாக்ட் பண்ணதும் வந்து பார்த்தோம்னா அவங்களோட இதுதான். ஓகேங்களா. ஸோ டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பண்ணல. ஸோ தட்ஸ் த ரீசன் வந்து பார்த்தோம்னா தே ஆர் டிமாண்டிங். ஓகேங்களா. ஸோ டெவலப்பிங் நேஷன்ஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா டிமாண்டிங் ஃப்ரம் த டெவலப்டு கண்ட்ரீஸ். அந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா ஆல்சோ மேக் ப்ராஃபிட். ஓகேங்களா. ஃப்ரம் தட் வந்து பார்த்தோம்னா ரெவல்யூஷன்ஸ் இது. ஓகேங்களா. ஸோ அதில் ஸோ இதோட டெஃபினேஷன் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. த NCQG refers to money that will be given by developed countries to developing nations to help them transition away from fossil fuels. ஓகேங்களா. ஸோ அது அண்ட் curb greenhouse gas emissions. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா. இஃப் யூ டேக் வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபோசில் ஃபியூல்ஸோட அந்த ரிடக்ஷனை வந்து பார்த்தோம்னா குறைக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா வி ஆர் ஹேவிங் வந்து பார்த்தோம்னா மெனி ஸ்கீம்ஸ். ஓகேங்களா. ஸோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ டேக் வந்து பார்த்தோம்னா அந்த LPG ரிஃபார்ம்ஸில் அந்த உஜ்வாலா ஸ்கீமே வந்து பார்த்தோம்னா யூ கேன் சே வந்து பார்த்தோம்னா டு கண்ட்ரோல் த பொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ அதுக்காக மெயினாக கொண்டு வந்து அதே மாதிரி விமனை எம்பவர் பண்ணுறதுக்காகவும். ஸோ இஃப் யூ டேக் வந்து பார்த்தோம்னா எத்தனால் பிளண்டிங்காக இருக்கட்டும், ஸோ சிஎன்ஜி பஸ்ஸஸாக இருக்கட்டும், ஸோ வந்து பார்த்தோம்னா ஃபாஸ்டர் மூவிங் அடாப்ஷன் வெஹிக்கல்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபேம் ஸ்கீமாக இருக்கட்டும், ஸோ அதோட செகண்ட் வந்து பார்த்தோம்னா இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அண்ட் வி ஆர் ஆல்சோ ஹேவிங் நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸும் வந்து பார்த்தோம்னா நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆல்சோ ஸ்டார்டட் ஆன் பேஸ் வந்து பார்த்தோம்னா திஸ் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தோம்னா பேஸ் பண்ணி தான் இது பண்ணாங்க. அண்ட் வி ஹேவ் வந்து பார்த்தோம்னா வாட்டர் அந்த மிஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா நிறையவே இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இதோட டார்கெட்ஸில் தான் வந்து பார்த்தோம்னா அவங்க
கொண்டு வராங்க ஓகேங்களா. ஸோ அது அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ் சே திஸ் would cost trillions of dollars. To this end, developed countries say they have transferred $115 billion in 2021 to 2022 ஓகேங்களா. if you take 2021ல தான் வந்து பார்த்தோம்னா இந்தியா அந்த பஞ்ச் தந்திரா வந்து பார்த்தோம்னா அக்ரிமெண்ட் வந்து பார்த்தோம்னா இது பண்ணாங்க நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அது கிளாஸ்கோ யுனைடெட் நேஷன் கிங்டம்ல வந்து பார்த்தோம்னா இது பண்ணுது. ஸோ தோ டெவலப்பிங் நேஷன் சே த டார்கெட் ஹாஸ் நாட் பீன் வந்து பார்த்தோம்னா மெட் ஓகேங்களா. ஸோ இன்னமும் இவ்வளோ கொடுத்துருந்தாலும் ஸோ அந்த டார்கெட்டை வந்து பார்த்தோம்னா அவங்க அச்சீவ் பண்ணல. பிகாஸ் இன் பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஒரு டார்கெட் வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை ஸ்டில் வந்து பார்த்தோம்னா அச்சீவ் பண்ண முடியல ஓகேங்களா. So அது as per the you can see this okay as per the Paris agreement a new target about $100 billion must be agreed upon by 2025 ஓகேங்களா. ஸோ அப்படின்றத ஸோ இன் எவ்ரி வந்து பார்த்தோம்னா climate change related questionsல the Paris agreement வந்து பார்த்தோம்னா plays an important role ஓகேங்களா. ஸோ it defines ஓகேங்களா. ஸோ Paris agreement முன்னாடி இருந்த initiatives வேற. ஸோ after the Paris agreement வந்து பார்த்தோம்னா the initiative is வந்து பார்த்தோம்னா totally different ஓகேங்களா. ஸோ if they ask வந்து பார்த்தோம்னா any question related to வந்து பார்த்தோம்னா climate change you have to வந்து பார்த்தோம்னா compulsorily mention about the Paris agreement and what are the initiatives taken on the Paris agreement ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி a crucial point that is to be resolved is making a clear distinction between the NCQG and climate finance in general ஓகேங்களா. because NCQG is different from the climate finance ஓகேங்களா. so that was the this sentences வந்து பார்த்தோம்னா conveying us ஓகேங்களா. ஸோ அது அதே மாதிரி climate finance technically includes every dollar that is even remotely connected to some aspect of climate and therefore includes profit making business investments as well ஓகேங்களா. ஸோ அது by this metric there is agreement that global climate finance flows in 2021 to 2022 increased by 63% compared to 2019 to 20 ஓகேங்களா. ஸோ அந்த இதுதான் reaching an annual fisheries and finance வந்து பார்த்தோம்னா இப்போ according to a contentions paragraph in the current version of the agreement text made public on Thursday morning a block of developing countries has வந்து பார்த்தோம்னா submitted that the NCQG must be X trillion dollars annually ஓகேங்களா. so the X was வந்து பார்த்தோம்னா not defined how much ஓகேங்களா. so அது from 2025 till 2025 for 10 years and to be made available to all developing countries as grants or low cost loans மாதிரி நீங்க கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓகேங்களா. so இதுல ஏதோ அந்த கார்பன் மார்க்கெட் பத்தியும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட் வந்து பார்த்தோம்னா இந்தியா 2017 வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஐ டோல்ட் யூ டு லுக் வந்து பார்த்தோம்னா வாட் இஸ் த டார்கெட் ஃபார் தமிழ்நாடு டு அச்சீவ் த நெட் ஜீரோ எமிஷன் ஓகேங்களா. அண்ட் வாட் ஆர் த இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை தமிழ்நாடு டு அச்சீவ் திஸ் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் ஐ டோல்ட் யூ கிரீன் தமிழ்நாடு மிஷன் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த இது ஸோ அதே மாதிரி திஸ் மணி மஸ்ட் பி ப்ரொவைடட் டு ஹெல்ப் கண்ட்ரிஸ் மீட் த நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஐ டோல்ட் யூ ஓகேங்களா. NDC ஓகேங்களா. ஸோ எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசுறது அந்த இதை பண்ணுறது தான் அவங்க நியூஸில் இது பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன் வை ஐ ஆம் டெல்லிங் யூ ஓகேங்களா தீஸ் திங்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிங்க ஓகேங்களா. ஸோ மெயின்ஸ் எழுதுகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா சீரியஸ்லி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அண்ட் பஃபர் அகேன்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் த்ரெட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் காம்பன்சேட் ஃபார் கிளைமேட் டேமேஜ் தட் ஹேஸ் ஆல்ரெடி டேக்கன் பிளேஸ் ஓகேங்களா. ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்லேருந்தே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வை திஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து பார்த்தோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஈவன் இஃப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து பார்த்தோம்னா நடக்கும்போது ஸோ இந்தியா நவடேஸில் வந்து பார்த்தோம்னா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஓகேங்களா. ஸோ ஒரு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் தான் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்தியா ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து பார்த்தோம்னா சேர்ந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸே வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து பார்த்தோம்னா இதோட இனிஷியேட்டிவ்ஸில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் குளோபல் லெவலில் வந்து பார்த்தோம்னா இந்தியா ஹவு இட் இஸ் க்ரோயிங் ஓகேங்களா. ஸோ அதுவும் நான் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல் ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்களேன். ஸோ இந்தியா டு ஹோஸ்ட் குளோபல் மீட் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் இன் டெல்லி ஃப்ரம் November 25 ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட ஸோ நம்மளோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா கோஆப்ரேட் அந்த வீக் வந்து பார்த்தோம்னா செலிப்ரேட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ இட் இஸ் செலிப்ரேட்டிங் வந்து பார்த்தோம்னா நவம்பர் வந்து பார்த்தோம்னா 14 to 20 ஓகேங்களா. ஸோ அந்த இதில் தான் வந்து பார்த்தோம்னா கோஆப்ரேஷன் வீக் வந்து பார்த்தோம்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரோல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் இந்த வந்து பார்த்தோம்னா விக்சிட் பாரத்தில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த வருஷத்தோட தீமாக வந்து பார்த்தோம்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ யூ கேன் கனெக்ட் இட் வித் த ஃபெடரலிசம் கான்செப்ட் கூடயும் வந்து பார்த்தோம்னா அதை நம்ம கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பாருங்களேன். So India is all set to host the global conference of the International Cooperative Alliance ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தோம்னா செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கான்ஃபரன்ஸை ஸோ இன் டெல்லி ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வில் லான்ச் த யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் ஓகேங்களா
2025 at the conference on Monday. ஓகேங்களா. So this is very very important thing. ஓகேங்களா. So how 2023 is known as International Year for Millets and 2024 is known for International Year for Camels. ஓகேங்களா. So அது so 2025 வந்து பார்த்தோம்னா International Year of Cooperatives. ஓகேங்களா. So it is very very important thing because in 2023 group 2 மெயின்ஸ்ல வந்து பார்த்தோம்னா and prelims. ஓகேங்களா. So UPSC ஓட இதுலயும் கேட்டிருந்தாங்க. So International Year of Millets வந்து பார்த்தோம்னா 2023 இது பண்ணது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் வந்து பார்த்தோம்னா 2018. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் யுவர் வந்து பார்த்தோம்னா இட் வாஸ் யுவர் குரூப் 4 கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தோம்னா அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது மில்லட்ஸ் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஃபுட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதில் என்னன்னா ஸ்டடி ரிவீல்ஸ் எக்ஸ்போனன்ஷியல் ரைஸ் இன் பீ ஃபவுல் பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ இந்த பீ ஃபவுல் அப்படின்றது என்னன்னா பீகாக் அப்படிங்கிறது மேல் சொல்லுவாங்க. ஸோ பீ ஹென் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் இதை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டத்தையும் சேர்த்துன அந்த டேர்ம் தான் வந்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக ஒரு பீகாக்க சொல்கிறது தான் வந்து பார்த்தோம்னா இப்போ ஹியூமன் பீங்ஸ்னா இட் இன்க்ளூட்ஸ் வந்து பார்த்தோம்னா போத் மென் அண்ட் விமன் மாதிரி. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் பீ ஃபவுல். ஓகேங்களா. ஸோ அது அந்த டேர்மை வந்து பார்த்தோம்னா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸோ அதோட பாப்புலேஷன் வந்து பார்த்தோம்னா ரைஸில் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஃபார்மர்ஸ் ஆர் மெயின்லி வந்து பார்த்தோம்னா கன்சர்ன்ட் அபவுட் திஸ். ஓகேங்களா. பிகாஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த பீகாக் அண்ட் பீ ஹென் த பீ ஃபவுல் பாப்புலேஷன் வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த மில்லட்ஸை வந்து நிறைய பாதிப்புக்குள்ளாக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கனெக்ட் வித் த வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் கூட. ஸோ அப்போ பீ ஃபோல் பாப்புலேஷன் இன்க்ரீசிங்ல ஸோ வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இட் ஹேட் ஆன் வந்து பார்த்தோம்னா என்விரான்மெண்ட்லேயும் வந்து பார்த்தோம்னா இருக்கு அப்படின்ற மாதிரியான இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட்ஸும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அது ஸோ இனிமேல் யூஸ் பண்ணும்போது பீகாக் அண்ட் பீ ஹென் ஆர் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் அண்ட் பீ ஃபவுல் இஸ் த காமன் டேர்ம் ஃபார் தட். ஓகேங்களா. ஸோ இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். ஓகேங்களா. So first time in the 130-year long history of the ICA. ஓகேங்களா. The premier body for global cooperative movement with the initiative of வந்து பார்த்தோம்னா IFFCO, the ICA General Assembly and Global Cooperative Conference will be hosted by India. ஓகேங்களா. It shows how India is வந்து பார்த்தோம்னா taking the lead. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி the event is scheduled to be held from November 25 to 30. ஓகேங்களா. ஸோ அந்த இதில் ஸோ அதே மாதிரி அட்ரஸிங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் பூட்டான் பிரைம் மினிஸ்டர் டேஷோ டெஷிங் தோக்பே அண்ட் ஃபிஜி டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மனோயா கமல்கிமாக்கா வந்து பார்த்தோம்னா வில் ஆல்சோ அட்டெண்ட் த ஈவெண்ட் ஆஸ் எஸ்டீம்டு கெஸ்டாக வந்து பார்த்தோம்னா இது பண்ண போகிறாங்க. அண்ட் யூனியன் கோஆபரேஷன் மினிஸ்டராக வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து பார்த்தோம்னா இது பண்ண போகிறாங்க. ஹீ வில் சேர் த இனாகுரல் செஷன் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் ஆஸ் சீஃப் கெஸ்ட். ஓகேங்களா. பாகிஸ்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுமான்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இட் வில் பி வி கேன் வெயிட். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி he said the theme of the event would be cooperatives build prosperity of all. ஓகேங்களா. if you take cooperative movements வந்து பார்த்தோம்னா even if you take the Amul was started as a cooperatives. ஓகேங்களா. ஸோ அதுதான். ஓகேங்களா. ஸோ ஒயிட் ரெவல்யூஷன். ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க. அண்ட் இஃப் யூ டேக் வந்து பார்த்தோம்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படிக்கும்போது கோஆபரேட்டிவ் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அண்ட் யூபிஎஸ்சியில் சொசைட்டி பற்றி படிக்கும்போது த கோஆபரேட்டிவ்ஸ் வந்து பார்த்தோம்னா மூமெண்ட்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ prosperity. ஓகேங்களா. அது and the sub themes would be enabling policy and entrepreneurial ecosystems, nurturing purposeful leadership to வந்து பார்த்தோம்னா create prosperity for all. ஓகேங்களா. reaffirming the cooperative identity, shaping the future towards realizing prosperity for all in 21st century. ஓகேங்களா. ஸோ இந்த இதை நீங்கள் படிக்கும் போதே ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ த வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன். ஓகேங்களா. ஸோ இட் வாஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டட் இன் வந்து பார்த்தோம்னா ஜூலை 2021 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதோட மினிஸ்டர் அமித்ஷா வந்து பார்த்தோம்னா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதோட இது பார்த்துக்கிறவங்கள ரெஸ்பான்சிபிள் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரிஸ் த மினிஸ்ட்ரி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைட் எ செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீகல் அண்ட் பாலிசி ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் த கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் இன் கண்ட்ரி. ஓகே. இட் எய்ம்ஸ் டு டீப்பன் கோஆபரேட்டிவ்ஸ் as a true people based movement reaching up to the grassroots and develop a cooperative based economic model where each member works with a spirit to responsibility. The principal activities of the ministry include streamlining process for ease of doing business for cooperatives and enabling development of multi-state cooperative societies. Okay. And it lays emphasis on strengthening, bringing transparency, modernization, computerization, creating competitive cooperatives, working constantly to meet the challenges of accessibility to development for every underprivileged in rural areas, and on connecting every village with cooperatives,
மேக்கிங் எவ்ரி வில்லேஜ் ப்ராஸ்பரஸ் வித் த மந்த்ரா ஆஃப் சஹாகர் சே சம்ரிதி ஓகேங்களா அண்ட் த்ரூ திஸ் மேக்கிங் த கண்ட்ரி ப்ராஸ்பரஸ் ஓகேங்களா ஸோ த கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மேக்கிங் த கண்ட்ரி ப்ராஸ்பரஸ் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் if you are writing mains and you are searching for the notes of the cooperative history, so you can use this ஓகேங்களா history of cooperative movements சொல்லி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை மெயின்ஸ் எழுதுகிற கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தோம்னா பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஓகேங்களா ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூட் நோட்ஸ் ஓகேங்களா ஸோ இட் வில் பி வந்து பார்த்தோம்னா ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது ஓகேங்களா ஸோ ஐ வென்ட் த்ரூ இட் ஓகேங்களா ஸோ நீங்களும் வந்து பார்த்தோம்னா அதை பாருங்க ஓகேங்களா ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் ஓகே ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்கள் தமிழ்நாடு பற்றினது இப்போ ஏஐ கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா நடந்துட்டுருக்கு அண்ட் வி ஆல் நோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து பார்த்தோம்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் சினாரியோவை வந்து பார்த்தோம்னா மாற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் நம்மளோட ஐடி மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா பேசியிருக்காங்க ஸோ இது பாருங்களேன் ஏ இஸ் ஆக்மெண்டேட்டிவ் டெக்னாலஜி நாட் ஏ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்றது தான் வந்து பார்த்தோம்னா நம்ம மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது ஹியூமன் கேபிட்டலை வந்து பார்த்தோம்னா ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பழனிவேல் தியாகராஜன் சேஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நாட் எ த்ரெட் ஓகே தமிழ்நாடு's ஐடி மினிஸ்டர் adds the ultimate benefit of artificial intelligence would be in addressing real problems of governance ஓகேங்களா you can say ஓகேங்களா ஸோ how the governance structure இப்போ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் எடுத்துக்கும் போது வந்து பார்த்தோம்னா ஸோ அவங்களுமே வந்து பார்த்தோம்னா இ கவர்னன்ஸை நிறைய ப்ரொமோட் பண்ணாங்க ஃபார் த டிரான்ஸ்பரன்சி இந்த கவர்னன்ஸ் ஓகேங்களா ஸோ அது ஸோ தட்ஸ் த ரீசன் வை வி ஹேவ் வந்து பார்த்தோம்னா இ கவர்னன்ஸ் வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்தாங்க இஃப் யூ டேக் யூனிட் 9ல் வந்து பார்த்தோம்னா ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாட்டில் த லாஸ்ட் சப் டாபிக் வந்து பார்த்தோம்னா இ கவர்னன்ஸ் பற்றி தான் ஓகேங்களா ஸோ அது ஸோ ஆஃப்டர் த இ கவர்னன்ஸ் தட் மீன்ஸ் எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் வந்து சாரி இதில் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான வந்து பார்த்தோம்னா அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து பார்த்தோம்னா இருக்கா ஸோ அப்படின்றத வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அது ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹவு பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆன் திஸ் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இது ஹிந்து தான் ஏஐ சமிட் 2024 சென்னையில் வந்து பார்த்தோம்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நிறைய வந்து பார்த்தோம்னா இது பேசியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நிறைய திங்கர்ஸ் வந்து பார்த்தோம்னா பேசியிருக்காங்க அண்ட் நிறைய வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல் பர்சனாலிட்டிஸும் வந்து பார்த்தோம்னா பேசியிருக்காங்க ஓகேங்களா ஸோ தவர் 2 பேஜ் வந்து பார்த்தோம்னா நியூஸ் அபவுட் திஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஹிந்து ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அண்ட் ஹவு இட் வில் வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் த வந்து பார்த்தோம்னா சினாரியோ ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் அண்ட் ஹவு இட் வில் ஒர்க் ஓகேங்களா வித் த ஹியூமன் இது ஓகேங்களா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹியூமனுக்கும் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும் ஸோ ஹவு இட் வில் பி ஓகேங்களா கோயிங் டு மேனேஜ் ஓகேங்களா ஸோ போத் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அண்ட் ஜஸ்ட் இதை வந்து பார்த்தோம்னா நம்ம டெக்னாலஜியோட இதுலையும் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம் அண்ட் யூனிட் 9ல் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தோம்னா ஸோ வாட் ஆர் ஆல் த இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் ஓகேங்களா ஸோ இந்த இ கவர்னன்ஸ் இஷ்யூஸில் ஓகேங்களா அண்ட் வாட் ஆர் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இதில் இருக்குது ஓகேங்களா இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டா சாட் ஜிபிடி அந்த மாதிரியான இஷ்யூஸ் கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்க ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்களா சஞ்சய் மூர்த்தி வந்து பார்த்தோம்னா அஷ்யூம்ஸ் ஆஃபீஸர்ஸ் இந்தியாஸ் நியூ கேகா வந்து இது பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா பார்ட் 5ல சாப்டர் 5 கீழே ஸோ ஆர்டிகல் 148ல் ஓகேங்களா ஸோ அது ஸோ சீனியர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர் கே சஞ்சய் மூர்த்தி ஆன் Thursday assumed office as the controller and auditor general of India ஓகேங்களா ஸோ இது ப்ரையர் டு திஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு செக்ரட்டரியாக இருந்தார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இதில் ஓகேங்களா அடிஷனல் செக்ரட்டரியாக வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸில் இருந்திருக்காங்க ஸோ பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் சீக்ரஸி வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அது ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்களேன் வேர்ல்ட் ஷுட் எம்ப்ராஸ் வந்து பார்த்தோம்னா புத்திஸ்ட் டாக்ட்ரைன்ஸ் டு ரிசால்வ் கான்ஃப்ளிக்ஸ் ஓகேங்களா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா ஸோ லாவோஸ் போயிருக்கான்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ வியன்டியானோட அந்த லாவோஸோட கேபிட்டல் ஓகேங்களா ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா இதை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புத்திஸ்ட் டாக்ட்ரைன் வந்து பார்த்தோம்னா பார்க்கும்போது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏஷியன் புத்திஸ்ட் சம்மிட்டும் வந்து பார்த்தோம்னா இந்தியா தான் நியூ டெல்லியில் வந்து பார்த்தோம்னா கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதே மாதிரி பர்த் ஆஃப் புத்திசம் வந்து பார்த்தோம்னா இந்தியா தான் ஓகேங்களா அண்ட் போத் புத்திசம் அண்ட் சைனிசம் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்தியாவில் தான் இதாச்சு ஸோ அண்ட் எவ்ரிவேர் வந்து பார்த்தோம்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் போகிற போதும் சரி ஸோ மற்ற மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்டான டிக்னிட்டரிஸ் போகும்போது வந்து பார்த்தோம்னா ஸோ பீஸை தான் வந்து பார்த்தோம்னா அவங்க முன்னாடியாக வந்து பார்த்தோம்னா நிறுத்துறாங்க இல்லையா ஸோ அது எல்லாமே புத்திஸ்ட் டாக்ட்ரைன்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இது ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வித் ஹிஸ் சைனீஸ் கவுண்டர் பார்ட் வந்து பார்த்தோம்னா டாங் சன் இன் வியன்டியான் ஓகேங்களா ஸோ லாவோஸில் ஓகேங்களா அண்ட் லாவோஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ ஏஷியானில் வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த மெம்பர் அண்ட் திஸ் இயர் வந்து பார்த்தோம்னா ஏஷியனோட சம்மிட் வந்து பார்த்தோம்னா அவங்க தான் நடத்தினாங்க ஓகேங்களா ஸோ அது
the world should embrace வந்து பார்த்தீங்கன்னா Buddhist doctrines to find solutions to the ongoing conflicts and challenges to the international order. ஓகேங்களா. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ரீஜனல் செக்யூரிட்டி கான்க்ளேவ்ல. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்தியா ஹேஸ் ஆல்வேஸ் advocated and adopted dialogue based solutions to resolving complex international issues and its approach to a wide range of international challenges from broader disputes வந்து பார்த்தீங்கன்னா to trade agreements வரைக்கும். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிம் அப் டு ஏர் டு ஏர் அந்த ரீஃபியூலிங் டீலை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆஸ்திரேலியாவோட அந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நவ்வேடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் மச் மோர் ஃபோக்கஸிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்றத நேற்றே பார்த்தோம். ஸோ தேர் பிளானிங் டு இன்வைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ ரிப்பப்ளிக் டே கெஸ்ட்டாக கூட வந்து பார்த்தோம்னா கூப்பிடலான்ற மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் புத்திஸ்ட் டாக்ட்ரைன் பற்றி படிக்கும் போது ஸோ புத்திஸ்ட் ஐடியாலஜிஸ் ஓகேங்களா அண்ட் மகாயனா ஹினாயனா டைப் ஆஃப் புத்திசம் பற்றியும் நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஏஷியன் புத்திஸ்ட் சமிட் ஓகேங்களா அண்ட் ஹவு இட் வில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட். ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட அந்த பவர் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்துக்கோங்க. அண்ட் ஏஷியனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அதை பற்றி எல்லாம். ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்களேன். ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி பெட்ராக் ஃபார் சஸ்டைன்டு க்ரோத். ஓகேங்களா. ஸோ சக்திகாந்த தாஸ் நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்கனாமிக் சம்மந்தமான இதுதான். ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது யூ ஹாவ் டு மெயின்டைன். ஓகேங்களா. த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ப்ரைஸ் ஃபார் த கன்சியூமர்ஸ். ஓகேங்களா. ஸோ அது எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னா யூ ஹாவ் டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா. ஸோ வித்தின் த டார்கெட் வந்து பார்த்தோம்னா இப்போ 4 + or -2 வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ மேக்ஸிமம் 6 போகலாம். ஸோ குறைஞ்ச 2% வரலான்னு சொல்லிட்டு அண்ட் மானிட்டரி பாலிசி கமிட்டியோட மெயின் அஜெண்டாவே வந்து பார்த்தோம்னா இட் ஹாஸ் டு வந்து பார்த்தோம்னா கீப் த இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தோம்னா வித்தின் த டார்கெட் லெவல் அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ அப்போ அது ஸோ இதுலேயுமே அவர் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் சக்திகாந்த தாஸ் வந்து பார்த்தோம்னா Thursday said price stability acts as a bedrock for sustained growth and the central bank's endeavor is to bring down retail inflation to 4% on a durable basis அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி a stable inflation or price stability is in the best interest of people and the economy. ஓகேங்களா. ஸோ this shows வந்து பார்த்தோம்னா ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த இன்ஃப்ளேஷன் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்போது ரெப்போ ரேட் அந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டோட சேஞ்சஸ் எப்படி பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ டு அச்சீவ் த வந்து பார்த்தோம்னா இப்போ $17 ட்ரில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமி 2027 அச்சீவ் பண்ணுற டார்கெட் வைக்கும் போது ஸோ ஹவு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வில் ஆக்ட். ஓகேங்களா. ஸோ அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கோட டேட்டாஸ் வந்து பார்த்தோம்னா இது. ஸோ அதே மாதிரி அந்த மர்டர் கேஸில் வந்து பார்த்தோம்னா ஸோ லாண்ட் ஆர்டர் இஷ்யூ என்ன மாதிரி இருக்குது. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தமாக வந்து பார்த்தோம்னா இங்கே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற ஃபேக்ட்ஸும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மற்ற ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம நாளைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ.